நீங்கள் கவிஞர் வாலி, அப்புறம் கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார் இவர்களோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதெல்லாம் பரிமாறிக்கிட்டீங்க. அதே மாதிரி மருதகாசியாரோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன? சரி, மருதகாசியார் வந்து எப்படின்னாக்கா, அந்த அதாவது இவங்கெல்லாம் இவங்க வளர்ச்சிக்கு முன்னாலேருந்து அவர் கொஞ்சம் முதல்வர். ஆமாம். ஸோ அவர் வந்து மெட்ரிக்கும் எழுதுவார், அவரும் எழுதி கொடுப்பாரு. பட் அவர் நல்ல அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஒத்துழைப்பாங்க. மருதகாசி, உடுமலை நாடக கவிராயர், அதுக்கு முன்னால் நம்ம பாபநாத சிவன், அவர் வந்து வாக்கியக்காரன் சொன்னாங்க, இசையும் சாகித்யமும் தெரிஞ்சவங்க. அப்படி சில பேர் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆமாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து கதையை சொல்லி கொடுத்துட்டா போகும். கதையில் என்னென்ன இடத்துல என்ன பாட்டு வருதுனாக்கா, அது மாதிரி பாசவழியில் அவரும் எழுதியிருக்காரு நிறைய பாடல்கள். மருதகாசியும் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னால் மருதகாசி வந்து இன்னொரு படங்களை என் கூட ஒர்க் பண்ணார், ஒரு தங்கப்பதக்கமா சம்திங் லைக் தட், அதனால் தங்கப்பதக்கம். இப்படி எல்லாரும் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு படம் இருக்குனாக்கா இந்த பாட்டு இவங்களை விட அவங்க நல்லா எழுதுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் இருக்கும். அதனால் பிரித்து கொடுப்பாங்க. பிரித்து கொடுக்கும்போது அதில் வந்து எந்த மாதிரி ஈகோ இருக்காது ஒருத்தருக்கும். அவங்க அந்த பாட்டை கேட்டு அதை விட இவங்க நல்லா எழுதுங்க ஒரு போட்டி தான் வரும். இப்படி வளர்ந்த காலங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி தான். ஆமாம். அதில் நான் மட்டும்தான் இந்த படத்துக்கு பாட்டு எழுதுன்னு அந்த காலத்தில் சொல்லலை. அவங்க தான் எல்லாரும் எழுதுவாங்க, எல்லாரும் பரிமாறிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் தெலுங்குன்னு ரீமேக் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே கூட முதல்ல போய் தெலுங்குக்கு போய் வச்சுங்க. தெலுங்கில் போய் பாட்டு எழுதுன உடனே கேட்பார் கவிஞர், இந்த தெலுங்கில் என்ன பழைய கொடுத்தாருக்கா பாடு, அதுக்கு வாசிப்பார், ஆர்வம் பாருங்க. ஸோ அந்த தெலுங்கில் என்ன பண்ணிடுறோம், அது என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தமிழ் போடுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு தொடர் கதை, அந்துலேனி கதா, மரோ சரித்திரா, இப்படி நிழல், அது இப்படிலாம் இப்போ நிறைய படங்கள் பண்ணிடுவோம். அதில் தான் இந்த இது வந்திருக்கு, இந்த கருத்து வந்திருக்கு, இது வந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியோட வேலை செஞ்சவங்க. எல்லாரும் புலமை பித்தன் பாருங்க, எவ்வளோ பெரிய பாடல்கள் ஆகியிருக்காங்க. அந்த இன்னும் பார்க்க போனீங்கன்னா அந்த பத்தினி பெண் ஒரு படத்தில் தனக்கு தானே தாளாடிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. தொட்டில் ஒன்று இல்லை தோடில் ஒரு தொட்டில் இட்டு தாளாட்டு பாட சொன்னான், தாளாட்டு பாட்டு சொன்னான். நாராயண நாராயண நாராயணன் ஒரு பேர், அவன் தூங்குறதுக்கு அவனே பாடிப்பான். இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். அது என்னன்னாக்கா, படத்தில் வர்ற சீக்வன்ஸு, அது டைரக்டர்கள் வந்து நமக்கு அந்த சீக்வன்ஸ் பண்ணி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. டைரக்டர் வந்து என்ன மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றார். ஏன் கூப்பிட்றார்? அவருக்கு மியூசிக் தெரியாது இல்லையா, அவருக்கு மியூசிக் தெரிஞ்சா என்ன கூப்பிடுவாரா மாட்டார். அப்போ அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் டைரக்டர் தான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன். ஒரு படத்துக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும், தோல்வி வந்தாலும் டைரக்டர் திட்டுவாங்க, வெற்றி வந்தாலும் அவர் தான் பாராட்டுவாங்க. ஸோ அவருக்கு கிடைக்கிற இந்த துணை புரியும் வேலைகள், ஆக்டர்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாரும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பக்குவப்படுத்தி ஜனங்களுக்கும் பிடிக்கணும், அவருக்கும் பிடிக்கணும், இவரும் ஒத்துக்கிற மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். ஒரு தடவை ஒரு சாங் கம்போசிங்கில் உட்காந்து ஒரு பாட்டை சூஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஆமோதிச்சாங்க. டைரக்டருடைய அசோசியேட் டைரக்டர், கவிஞர், நான் எல்லாருக்கும் திருப்தி. ரெக்கார்டிங் போட்டாச்சு. ரெக்கார்டிங் போட்ட உடனே ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. 11:45 ஆச்சு. அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து இதுக்கு சம்மந்தப்படாத மாதிரி எங்கேயோ ஒரு மரத்தடியில் நின்று நகத்தை கடிச்சிக்கிட்டு, நகரெல்லாம் கடிச்சு சதையெல்லாம் கடிச்சிட்டு இருக்கார், டென்ஷன். நான் போனேன். போய் என்ன ஸ்ரீதர் என்ன ஸ்ரீகளை இங்கே வந்து நிற்கிறீங்க, எனக்கு பிடிக்கல பாட்டு, நான் அப்படி நினச்சேன், எல்லாம் கூட சேர்ந்து எல்லாம் ஜிம் போட்டு காக்கா பிடிச்சிடுவேன், ஓகே பண்ணிட்டாங்க, என்னமோ பண்ண போ அப்படின்னாரு. என்னையா அப்படி சொல்கிற, அவங்களுக்கு இப்படி நீ தானே நாளைக்கு படம் எடுக்க போகிறேன், என்ன நினைக்கிறேன் மனசில் சொல்லு. எனக்கு நான் இந்த ஒரு லைன் முடிஞ்ச உடனே எனக்கு அது வேணும், இந்த மூமெண்ட் கொடுப்பேன், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒரு குட்டிக்கார அடிக்கிறாங்க. எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, இங்கே சுஷீலா ரெடி, ஆர்கெஸ்ட்ரா ரெடி, டேக் எடுக்க போகிறேன். அந்த டேக் எடுக்கிற நேரத்தில் அந்த பாட்டை மெட்டு மாற்றி, ஆர்கெஸ்ட்ரேஷன் மாற்றி ஒரு 25 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்த பாட்டு தான் அது. தேடினேன் வந்தது அது கேட்கல, அந்த வேணும், அந்த வேணுமா, நாடினேன் நின்றது. இந்த பாட்டு இப்போ முதல்ல நான் போட்டது தேடினேன் வந்தது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேணாமா அவருக்கு.
நான் தேடினேன்னு அந்த வார்த்தைக்காக அப்படி நீட்டி பாடுறேன். அது வேணாம், நான் வந்து எனக்கு குயிக்காக கொஞ்சம் மாடல் சைடு ஓட அப்படின்னு ஆக்ட் பண்ணி உயிரை விட்டார். அது பிடிக்க கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் ஓகே பண்ணலன்னு வச்சுங்க, அந்த பெட்டு அவருக்கு இஷ்டப்படலன்னு வச்சுங்க, அவர் நல்லா படம் எடுப்பாரா? திருப்தி இருக்காது. அவர் நல்லா படம் எடுக்கிறா, பாட்டு நிற்குமா? பாட்டும் நிற்காது. அதான் அப்போ கூப்பிட்டு கேட்டுக்கலாம். தேடினேன் வந்தது அந்த விதத்துக்காக கேட்டேன். அப்போ ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த பாட்டு ஹிட் ஆகிடுத. ஆமாம், ஹிட் தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு அது இன்வால்மெண்ட் வரணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது வந்து டைரக்டருங்கிற கையில் ஒரு தான் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த டைரக்டர் முடிவு பண்ணுவாங்க, இந்த பாட்டு இவங்க எழுதுனா நல்லா இருக்கும், இவங்க எழுதுனா நல்லா இருக்கும். அதே மாதிரி மியூசிக் போடும்போது கூட நான் ஒரு படத்துக்கு என்ன மியூசிக் டைரக்டருக்காக புக் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தேவர் கம்பெனி தேவரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்ன தேவர் சொன்னா சொல்லலையா? இல்லை, ஜூபிட்டர் பிக்சர்ஸில் நான் சம்பளத்தில் இருக்கும்போது அவருக்கு 250 ரூபா சம்பளம், எனக்கு 20 ரூபா சம்பளம். அவருக்கு 2 இட்லி, எனக்கு 2 இட்லி. அவர் சாண்டோ, நான் புல்தடிக்க போயிடலாம் இருப்பேன் ஒல்லியா. நான் ஜூபிட்டரில் ஆல்ரெடி ஆளாக இருப்பேன். அப்போ இருந்து ஃப்ரெண்டு. அவர் படத்துக்காக நான் மியூசிக் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு. தாய்க்கு பின்தாரம்னு ஒரு படம், அது நானும் ராமத்தினாவும் போய் அவருடைய ஆஃபீஸில் பூஜை போட்டு உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு என்கிட்ட ரொம்ப ரொம்ப இருப்பார். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமில்ல, எனக்கு வந்து 10 நாளில் 7 பாட்டு வேணும், அப்போ தான் முடியும், நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு கோயம்புத்தூர் பாஷையில் பேசுகிறேன். ராமத்தினா கோவம் வந்து வேணும், ஒத்துக்காது, 10 நாளில் 7 பாட்டு எப்படி கொடுப்போம் நாங்கள் இங்கே வளர்க்கணும். இப்போ நீங்கள் 10 நாளில் முடியாதுங்க, 2 பாட்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் 5 பாட்டு எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா நடக்கலை, விட்டார். நேராக கேவிஎம் அவர்களை கொண்டு போய் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டார். சரி போட்டார். கேவிஎம் அவர்கள் எனக்கு ஒரு வைக்க ஆசை, ஒரு குருநாதர், ஒரு நன்றி உள்ளவர், கடமைப்பட்டவர். நான் அவர் கண்டுக்கிறேன். தொடர்ந்து கேவி மகாதேவன் அவர்கள் அந்த சின்ன தேவர் கம்பெனிக்கு நிறைய ஹிட் சாங்காக போட்டுட்டு இருந்தார். நல்லா கவனிக்கணும். இந்த சினிமா உலகத்தில் மட்டும் காத்தடிக்கிற பக்கம் கொஞ்சம் அசைவாங்க. நேராக அப்போ விஸ்வநாதன் கிராமத்துக்கு கூட விஸ்வநாதன் தான் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு திடீர்னு சின்ன தேவர் என் வீட்டுக்கு, இதே வீட்டுக்கு மடியில் கொஞ்சம் கேஷ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார். வந்த உடனே என்ன ஆண்டவனே நமக்கு படம் பண்ணணுமே, என்னங்க இது மாமா பண்ணிகிட்ருக்காரு, எல்லா பாட்டும் ஹிட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் கூட சொல்கிறாங்க. அப்படியா, அது எப்படிங்க அது அவர் செய்கிற இடத்துல நான் வந்தால் நல்லா இருக்காது. இல்லை பணம் வச்சுருக்கேன், ஒரு பணம் வச்சுருக்கேன்னு ஒரு சபலம். ஏன்னா நிறையா பணம் வச்சுருக்காரு, தேவைப்படுது, பெரிய குடும்பம் பெற்று இருக்கேன். ஸோ இது ஒரு தடுப்பு இருக்குது ஹாலில். இந்த தடுப்புக்கு பின்னால் என்னுடைய தாயார் உட்காந்துட்ருக்காங்க, இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த பணம் இருக்குன்னு கொஞ்சம் அசந்துட்டேன் நான். சரி எப்படிங்க எதுங்க இப்படி கேட்டு கொஞ்சம் ஒரு அசைவோட வந்து, அதாவது காத்தடிக்கிற பக்கம் போல சினிமா உலகம். இப்போ கேவி மகாதேவனை விட்டால் விஸ்வநாதனை போட்டால் பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சாங்களோ, எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அது ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனால் எல்லோரும் அவங்க நீங்கள் தான் வேணுங்கிறாங்கிற ஒரு புடிவாதத்தோடு வந்தாங்க. எனக்கு ஒரு சம்பளம் ஒத்துக்கலாமான்னு சொல்லி சரி நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். டேய் அப்படின்னு ஒரு சத்தம், எவ்வளோங்க? எங்கள் அம்மா அங்கே ஒளிஞ்சு கேட்டுட்ருக்காங்க. சார் நான் போன உடனே, நான் 6-7 குழந்தைய பெற்றாச்சப்போ, இது 6 குழந்தைய பெற்றிருக்காரு. போன உடனே எங்கள் அம்மா ஓங்கி ஒரு அறைய கன்னத்தில், நன்றி எடுத்தவனே, ஒரு காலத்தில் நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து ஒரு சொக்கா கொடுத்து அனுப்பிச்சார் அந்த ஆள். அவர் வேலை செய்கிற கம்பெனியில் நீ வேலை செஞ்சால் உன் காலை ஒடிச்சுடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா அடின்னு அடிச்சேன்னே. இந்த இம்சை பார்த்தோன்னே திரும்பி வந்து இங்கே பார்க்குற ஒரு ஆளை காணும். அவர் காதில் விழுந்திருக்கு, தடுப்பு தான் போய் எல்லாம் முழுக்க சொல்லிட்டாரு. ஸோ அப்படி அதுக்கப்புறம் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க பாருங்க. அதே மாதிரி இவர் ஒரு படத்துக்கு போயிருக்காரு. அந்த படத்தில் போய் ஒரு மியூசிக் டைரக்டர் புக் பண்ணோட கதையை காட்டணும், இது வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே, வச்சு கூப்பிடுவாங்க. இது மாதிரி பரஸ்பரம் இந்த படம் நான் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த படம் ஒர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு முடிவு, ஒரு 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 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு உண்மையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, எழுதப்படாத ஒரு மன புரிந்துணர்வு, இதெல்லாம் இருக்கும். எங்கள் அம்மா பாருங்க, எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ உன்னுடைய முன்னோடிகள் நன்றி கடன், இதை நீ மறக்கக்கூடாது. உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பதிவுகள் எவ்வளவோ. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே மகன் தான், என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். பட் எங்கள் அம்மா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போது டெய்லி எங்கள் அம்மா சாமி கூப்பிட்டு தான் வெளியே கிளம்புறாங்க. அது மாதிரி உணர்வுகள் தான். இது வந்து அவங்க தான் எழுதணும், இவங்க தான் எழுதணும் அப்போ சொல்ல மாட்டாங்க. இந்த டைரக்டர்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம்
பிளான் பண்ணி இவங்கள பண்ண வைக்கலாம்னா ஆனால் இதில் எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை, எந்த விதமான ஈகோவும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஆமாம். அந்த மாதிரி பாட்டுகள் கேட்கும்போது கூட இது நம்ம பண்ணோமா, மாமா பண்ணாரா, இது சுப்பேரன் பண்ணாரா, ராமநாதன் பண்ணாரா, இப்படி கேட்கும். தனித்தன்மைன்னு இருந்தது. அது இருக்கணும். இப்போ பொதுவாக இந்த காலத்தில் இப்போது நான் இந்த பீரியடில் ஒரு பாடல் ஒன்று உருவாகுது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் இசையமைத்த பாடல்கள்லாம் அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது அதனோட கேட்குற இது மட்டும் இல்லை, அது எப்படி இந்த ப்ராசஸ் இருக்கு அதுவே வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி அதுக்கு அது கஷ்டமா இது கஷ்டமா? கஷ்டம் இல்லை, அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த கண்ணகியில் ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். இந்த கண்ணகினாக்கா எஸ்வி வெங்கட்ராமையார், குன்னக்குடி வெங்கட்ராமையார், பி யு சின்னப்பாண்ண, இவங்கெல்லாம் பாடுவாங்க, என்எஸ்கே பாடுவார், அவங்க பாடுவாங்க. பாட்டை கம்போஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணுறதுக்கு 4 நாள். பாட்டு சொல்லிக் கொடுக்குறவர் உட்காந்து ஹார்மோனி பட்டி வச்சு 2-3 நாள் ரிஹர்சல் பண்ணி பைகாட் பண்ணி ரெக்கார்டிங் பொசிஷனுக்கு போகும்போது பேப்பரே இருக்காது கையில், அப்படியே பாடுவாங்க. அப்படியே ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு நோட்ஸ் இருக்காது, நோட்ஸ் அவங்க ரிஹர்சல் பண்ணுறாங்களே. பேப்பர் இல்லாமல் பாடின காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு காலம் போனதுக்கப்புறம் அது என்ன இன்வால்மெண்ட்டு, கவனம், உழைப்பு இவ்வளோ சேர்த்துக்க வேண்டியது. அதில் சுருக்கமாக சொன்னால் வசதி வர வர கொஞ்சம் அசதி ஆகி போச்சு. இப்போ கொஞ்சம் மாடர்ன் டெக்னிக்கெலாம் மிஷின் இருக்குது, அது இருக்குது, தனித்தனியாக எடுக்கலாம். பல்லவி பாடாதீங்க, அதை நான் எழுத்து போட்டுக்கிறேங்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பட் எப்படியா இருந்தாலும் அந்த இன்வால்மெண்ட்டோடு நம்ம உழைச்சி பாடணும். அப்புறம் பாட்டு காயத்தில் பார்த்து பாட ஆரம்பித்தாங்க. அது என்னோட பீரியடில் எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஆனால் ரிஹர்சல் பண்ண டைம் இருக்காது. ஃபாஸ்ட் லைஃப் அது ஒரு காரணம் இருக்கலாம். பட் ஃபாஸ்ட் லைஃப்ங்கிறது சில இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடும். அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். சரி, அது நான் சொன்னேன்னாக்கா இப்போ இருக்கிறவங்க நினைக்கலாம் அது உன் தலையை எடுத்து நீ அப்போ அப்படி பண்ண வேண்டியது, எங்களுக்கு வசதி வந்துருச்சுன்னு வரட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இந்த நான் இதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இது தெரியவே தெரியாது. இப்போ வர மாடர்ன் டெக்னிக், இந்த எலக்ட்ரானிக் சமாச்சாரமோ சுருக பிஸ்னஸோ, இப்போ நான் பியானோ வாசி ரெக்கார்ட் பண்ணேன்னா பியானோ வாசிக்கணும். வாசிக்கிற மாதிரி மிஷின் போய் வாசிக்கக்கூடாது. அப்படி எனக்கு பழக்கம் இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ டிவி கூட நான் தொட மாட்டேன். யாராவது பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இருந்தேன். இல்லை அது போய் தொட்டேன்னு வச்சுக்கோங்க, கையோட ரிப்பேர் ஆகிடும். இது எதுக்கு வம்பிட போக மாட்டேன் தெரியாது. அதனால் இதை நான் ஒரு குத்தம் சொல்லலை. இதுக்கு ஒரு வளர்ச்சி, இதுக்கு ஒரு படிப்பு, இதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? ஆமாம். அதனால் இது ஒரு தப்பாக நினைக்கக்கூடாது. பட் என்ன இப்போ ஒரு ஃபாஸ்ட் லைஃப். இப்போ நானே இங்கே 2 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த 2 நாள் நான் ஒரு 4-5 ரெக்கார்டிங் பண்ணியிருந்தால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ காசு கட்சிங்கிற ஒரு எண்ணம் தானே வரும். அப்போ நான் இவ்வளோ மெனக்கடணுமா, தேவையா, வசதி இருக்குல்ல, 2 நேரம் எடுத்துகிட்டு ஒரு 10 பாட்டு பாடிக்கலாமே, இப்படிலாம் தோணலாம், தப்பு இல்லை. பட் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தேக்கில் பாடின பாட்டுகள் நிற்கிது, இன்னைக்கு மக்கள் மனதில் நிற்கிது அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு இருக்குல்ல என்கிட்ட. ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கே நிம்மதினு ஒரு பாட்டு புதிய முறையில், அந்த பாட்டு நாங்கள் 9 மணிக்கு ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட 125 பேர் ஆர்கெஸ்ட்ரா. அந்த 125 பேரை வச்சு ரிஹர்சல் பண்ணி பாட்டு சொல்லி கொடுத்து டிஎம்எஸை பிடிச்சி நாங்கள் அப்படி படாத பாட்டு பாடுறோம். அவருக்கு கோபம் வருது, இருந்தாலும் அவர் காலெல்லாம் ஒன்று பண்ணி போய் நான் வயசில் பெரியவர் அவர் பார்த்து நான் முன்னுக்கு வந்தவன். இருந்தாலும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அவருக்கு தகுந்த மாதிரி இருந்து அந்த பாட்டு நல்லா வரணும். ஒரு ஸ்டேஜ் போகும்போது அவர் என்ன நினைப்பார், ஐயோ இந்த பாவம் இப்படிலாம் கஷ்டப்படுறான் இவன், நம்ம அதுக்கு நல்லா பாடி கொடுப்போம் அப்படியே ஒரு மனசு. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டுகள்லாம் அந்த காலத்தில் இன்றைக்கி அது சிரஞ்சீவி தன்மையாக இருக்குன்னா அதில் இருக்கிற இன்வால்மெண்ட். இப்போ நான் வாசிட்டே இருக்கேன், நீங்கள் நல்லா பாடுறீங்க, நான் வாசிட்டே உங்களை ரசிக்கிறேன்ல. நான் தனியாக போய் ஒரு பூத்தில் நின்று தனியாக பாடி உன்னை யாரும் ரசிக்கிறேன்னா என்ன எப்படி இருக்கும்? ஒரு குரூப் இருக்குது, கச்சேரி இருக்குது, நடக்குது சார். ஒரு 50,000 பேர் ஜனங்க இருக்காங்க. இந்த 50,000 பேர் ஜனங்க முன்னாடி நீங்கள் பாடும்போது உங்களுக்கு குஷி வந்துச்சுன்னா அவங்க ரசிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வரும். தனியாக இருட்டில் போய் நின்றுட்டு ஒருத்தர் கதவெல்லாம் போட்டு பாடிக்கிட்டு பயமாக இருக்கும். நடக்கலாம் பார்த்தா இது குத்தப்படுத்துறேன் இல்லை, அது ஒரு இதை நான் குத்தமாக சொல்கிறேன். அந்த காலத்தில் அப்படி சின்சியராக கஷ்டப்பட்டு உழைச்சி பாடணும், சிரமப்படணும். கஷ்டம் இருந்தது. இப்போ அந்த கஷ்டம் எதுக்கு? அந்த மாதிரி வசதி இப்படி பாடுங்களேன். இப்போ நான் கூட பல மியூசிக்கிட்ட போயிருக்கேன், பாடினேன்.
போன உடனே முதல்லலாம் பாடும்போது ஃபுல் பாட்டு கற்றுக்கிட்டு பாடுங்கிற ஆர்வத்திலே போவேன். ம் அப்புறம் தான் இப்படி தான் வசதி வந்துச்சு, எனக்கு ஒரு வசதி வருது. சரி பிச்சு பிச்சு எடுக்கிறாங்களே, ஏன் போட்டு மாட்டே உடச்சிக்கணும், இப்படி தோணும் இல்லையா? அதுதான் அந்த நேரங்கள், அந்த தோற்றங்கள், அந்த எண்ணங்கள்லாம் அந்த காலத்தில் பாடியே ஆகணும், செஞ்சே ஆகணும். அது பாடும்போது இன்னொரு ராமோதிக்கும் போது இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வரும். ம் இப்படியெல்லாம் இருந்தது. அதனால் அது ஒரு வகை, இது ஒரு வகை. அதனால் இதில் வந்து நான் தவறு சொல்லலை, இதுக்கும் தெரிஞ்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சுக்கணும். ம் ஆனால் அடிப்படையில் அதுக்கு எல்லாமே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கும் வேணும், இதுக்கும் வேணும். ஆமாம், எல்லாத்துக்கும் அடிப்படை அது இருந்தால் எந்த ஒரு பாடலோ எந்த ஒரு செயலோ பரிமளிக்கும். செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் அதான் சிவாஜியே சொன்னாங்க. ம் சிவாஜி வந்து இவ்வளோ கடைசி வரைக்கும் படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. 7 மணி கால் ஷீட்னா 6:50 போய் உட்காந்துருவார் செட்டில் மேக்கப்போட. அவ்வளோ பங்க்சுவல். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ இந்த எங்கே நிம்மதி பாடலில் ரொம்ப அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் உபயோகப்படுத்திருக்கேன்னு சொல்கிறாங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் நீங்கள் பாடி காமிக்க முடியுமா? பாடலாம், ரொம்ப கஷ்டமான பாட்டு. எங்கே எழுதி மெட்டு போட்டது, எழுதி மெட்டு போட்டனால்தான் இதெல்லாம் அந்த பாட்டிலே மெட்டு இருக்க கண்டுபிடிக்கணும் தான். இது பாருங்க, ஒரு பாட்டு சொல்றேன். மாந்தோப்பில் நின்றிருந்தேன், மாந்தோப்பில், அந்த தோப்பு ஏன் நீட்டுறது கேட்டார் ஒருத்தர், ஒரு கவிஞர், ஒரு ரசிகர் கேட்டார். ஆமாம், நீட்டாக என்ன பண்ணுறது, நான் இங்கே மயிலாப்பூரில் இருக்கேன், மாந்தோப்பு வந்து ராயப்பேட்டை இருக்கு, நான் இங்கேருந்து பாடும்போது மாந்தோப்பில் நின்று தானே பாடணும், அந்த வார்த்தை எழுதுனது. அதே மாதிரி அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இங்க பக்கத்துல, அதோ ஸ்டுடியோ. ஸோ அந்த நீட்டுறதுலையும் குறுக்கிறதுலையும் அது எந்த இடங்கிறதையும் சிச்சுவேஷனையும் நம்ம சொல்லிடுறோம். அந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகளுக்கு டியூனு புரியுது நம்மளுக்கு. பாருங்களேன், என்ன சிச்சுவேஷன், ஏற்கனவே ஒரு மனைவி ஒரு குழந்தைய விட்டு இறந்துட்டா. ஆமாம், திருப்பி இந்த குழந்தைய பார்க்குறதுக்காக எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி ஒரு அம்மாவோ ஒரு பெண்ணோ ஒரு அளவு கூட இருக்காங்க. அவள் வந்து இவனை நேசிக்கிறாங்கிறா, அந்த ஃபீலிங் உணர்ச்சி கொண்டு வர்றா. ஸோ அது அப்போது அது வந்து என்ன தான் டியூன் கொடுத்தாலும் அந்த வார்த்தை எழுதி டியூன் பண்ணுற எஃபெக்ட் கூட வராது. அமைதி இல்லாத நேரத்தில் ஆண்டவன் படைச்சிருக்கான், ஆண்டவனுக்கு அப்போ அமைதி இல்லை. ஸோ இதெல்லாம் மெட்டு கொடுத்து எழுதுனா எப்படி வரும்? வராது. அதான் இப்போ இசைக்கு பாடல் எழுதினா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை பாடலுக்கு இசை அமைக்கிறது? சொல்லிட்டே இருக்கேன், சில பாடல்கள் சில சிச்சுவேஷனுக்கு. உங்களுக்கு பட்டத்திராணி ஒரு பாட்டு எடுத்தேன். ஆமாம், அது வந்து அந்த பாட்டில் எனக்கு என்னன்னாக்கா ஒரு கதை சொல்லி ஆகணும். அது வந்து இந்த பர்ஷியன் ஸ்டைலில் அது இருக்கணும். நான் சொல்கிறேன், இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கர்நாடக சங்கீதத்தை ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த சங்கீதத்தையும் ரசிக்க முடியும், எந்த சங்கீதத்தையும் கொடுக்க முடியும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும், அல்லாஹு அந்த துவனி அந்த ஜாதி பாட்டெல்லாம் வேணும்னாக்கா மெட்டு கொடுத்தாதான் பாட்டு வரும். ஸோ அது சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. அது அந்த மாதிரி மெட்டு கொடுக்கலான்னு அந்த வார்த்தை கிடைக்காது. ஸோ அந்த மெட்டுக்கும் பாட்டுக்கும் ரொம்ப இணைஞ்சு வந்து நீங்கள் கேட்குறவங்க இது மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு கண்டுபிடிக்காத அளவு இருக்கணும். அப்படி கண்டிப்பாக எங்களுடைய காம்பினேஷனில் நான் எந்த கவிதை வச்சு எழுதினாலும் அதை நான் ஓரளவுக்கு நான் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மெட்டுக்கு போடாலும் இப்போ போகிறேன். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ. இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மச்சாரி ஹிந்தி படத்தில் வந்தது இந்த படம், இந்த கதையை. நான் சாதாரண என்ன பண்ணுவேன், இந்த ரீமேக் படங்கள்லாம் பண்ண ரொம்ப பயப்படுவேன். ஹிந்தியில் நல்ல பாப்புலரான பாட்டுகள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் ஹிந்தி மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவேன். அப்படி டீல் பண்ணால் கூட அதில் ஓரளவுக்கு தோல்வி அடைய மாட்டேன்.
அந்த ஹிந்தியை நினைக்கும் போது அந்த ஹிந்தியில் இருக்கிற அந்த டிஞ்சும் அதுவும் மிக்ஸ் பண்ணி அது ஒன்றிலிருந்து ஒன்று இன்ஸ்பிரேஷன் வேறு. பட் இருந்தாலும் அது சிலது அதுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது, அப்படி கூட இருக்கும் சிலது. அதனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் அந்த மேட்டர் அதுதான் முக்கியம். அதனால் சிலதுக்கு மெட்டு கொடுத்து பாட்டு வாங்கணும், சிலதுக்கு அவங்க பாட்டு எழுத சொல்லி. இப்போது ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், பாருங்க. டைரக்டர் சொல்கிறார் என்கிட்ட, விசு பாரதியார் வந்து இந்த பாட்டை எப்படி எழுதியிருப்பார், முடங்கிட்டே எழுதுனா எப்படி டியூன் வரும்? பாட்டு எழுதும்போதே அவர் ஒரு டியூனில் பாடுவார்ல, அது அந்த மாதிரி எனக்கு இந்த மெட்டு கிடைக்குமான்னு கேட்காத. நான் யோசனை பண்ணேன், என்ன சொல்கிறீங்க? அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், கிரேட் மேன். அவர் வந்து ஒரு பாட்டை என் கையில் கொடுத்து, இது வந்து ரொம்ப பெருசாக எனக்கு மெட்டில் ஒன்றும் வேண்டியதில்லை, அவர் பாடி மெட்டு போட்டால் எப்படி போடுவார் அப்படியா? உடனே நான் என் அசிஸ்டன்ட் ஒரு பேனா கொடுறேன், ஒரு பேப்பர் கொடுக்குறேன், நான் மெட்டு போடுறேன், பொட்டியெல்லாம் விட்டேன். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடன், இதுதான் வேணும்ட்டான். நீங்கள் ஒன்றும் ஹார்மோனியம் எதுவும் இல்லாமல் நீங்கள் கையில் அப்படியே எழுதுற மாதிரி டியூன் போட்டேன் இல்லையா, இதுதான் எனக்கு வேணுங்கிறார். இதே டியூன் அப்படி போடுங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து. இங்கே ஒரு சின்ன கோளாறு எனக்கு, மெட்டு போட்டுட்ருக்கேன், பாட்டி சத்துங்கிறது நல்லா இல்லையே என்ன கோபாலகிருஷ்ணன் இல்லை, பாட்டி சத்து கேட்குதே சரியாக இருக்குது, இல்லை நீங்கள் அவரை கூப்பிடுங்க மாற்றணுங்கிற, அவரை கூப்பிடுங்க, அதை எழுதுற அந்த பாட்டி சேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுங்க. யாரை கூப்பிட சொல்கிற விசு? பாரதியார் நான் எப்படி? பாரதியார் செத்து போயிட்டாரா? எனக்கு அப்போ தான் தெரியுது பாரதியார் செத்து போயிட்டாரு. ஏன்னா அதான் அகைன் இன்வால்மெண்ட். பாட்டி சத்துன்னு கேட்குது. அப்புறம் கேர்ஃபுல்லாக பாட சொல்லுது, சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து. பாட்டி சத்துன்னு பண்ணா போச்சே, பாட்டி சத்து பாட்டி சைத்து. எவ்வளோ கேர்ஃபுல்லாக பாடணும் பாடல்களை இல்லையா? அர்த்தமே ரொம்ப அனர்த்தமாக போயிடுமே. அதனால் அந்த அவ்வளோ இருக்குது அந்த வார்த்தைகளில். அப்போ என்ன கேட்டேன் பாருங்க, இது ஒரு பாட்டு. தமிழ் 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 என சொன்னால் அது அமிழ் தமிழ் 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 என கேட்கும். தமிழ் 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 என சொன்னால் அது அமிழ் தமிழ் தமிழ் என கேட்கும். தமிழ் 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 அமிழ் தமிழ் கேட்குது. அந்த தமிழ் கொண்டு தான் அந்த சக்தி இருக்கு. அந்த அதே மாதிரி முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவங்களோட நீங்கள் பல காலம் தொடர்போடு பல படங்கள், வெற்றி படங்கள்லாம் தந்திருக்கிறீங்க. அந்த படங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப விசேஷமான குறிப்பிடத்தக்க அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். ஒரு நாள் போதாது இருக்கு, இவ்வளோ விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவருடைய இன்வால்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலைஞன், ஒரு கவிஞன், ஒரு டைரக்டர், ஒரு டெக்னீஷியன்கிட்ட என்னென்ன இருக்குன்னு முதல்ல அவர் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அவருடைய ப்ராஜெக்ட் நல்லா வரணும் ஒரே எண்ணம். அவருடைய கதை, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி மியூசிக், அந்த மியூசிக் தகுந்த மாதிரி வார்த்தை, டேக்கிங், இதெல்லாம் ரொம்ப பார்ப்பார் அவர். அது எப்போ பார்க்க ஆரம்பித்தார்னா, ஆரம்ப காலத்துலலாம் பார்க்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவருடைய படங்கள் ராமண்ணா படங்கள் காலத்துலேருந்து, வேலுமணி பிக்சர்லேருந்து, டைரக்டர் சங்கர் சார் பண்ணது, பிஎஸ் ஈரப்பா பண்ண ஆரம்பிச்சு, இதெல்லாம் வரல. அவருக்கு ஒரு பிரமாதமான ஹிட்டு எங்கள் வீட்டு பிள்ளை இது மாதிரி ஒரு படம்லாம் பண்ணதுக்கப்புறம் நம் நாடுன்னு ஒரு படம் ஆரம்பிச்சார்ல. ஆமாம். அப்போ இருந்து அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை பற்றியோ பாட்டு எழுதுறதை பற்றியோ நம்ம கேட்டு வாங்கலாம் இன்னும் இவங்கக்கிட்ட, இதை விட நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது ஆசையாகவும் இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், தப்பு இல்லை. அவுட்புட் நல்லா இருக்கணும். அதாவது இன்னும் கிடைக்கும், விசுகிட்ட இன்னும் வாங்கலாம் இப்படின்னு போட்டு என்னை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காரு. பெரிய சண்டையெல்லாம் வரும் எங்களுக்கு. வந்த கூட விட மாட்டார், ரொம்ப சிரிச்சு காமாக உட்காந்து எனக்கு அது வேணும் இது வேணும். சார் நம்ப மாட்டீங்க, அதாவது ஒரே மெட்டு ஒரே படத்தில் அதை சொல்கிறேன்,
இந்த ஒரு மெட்டு ஓகே பண்ணுறதுக்கு ஒரு 50-60 நாள் ஆகிருக்கும். ம் மெட்டு வந்து டேப் ரெக்கார்டை கொண்டு போய் காமிப்பேன். கொண்டு போய் காப்பார் ப்ரொடியூசர், வேறு மெட்டு போட சொல்லி தம்பி இன்னும் பெட்டராக வரும் அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா இந்த படத்துக்கு இப்போ நான் மெட்டு போட்டு 2-3 படத்துக்கு பாட்டு கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அடுத்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணி இருக்கேன். இன்னும் இந்த ஒரு பாட்டு ஓகே ஆகலை. ஓகே. வந்தார் என்கிட்ட சொல்கிறார் ப்ரொடியூசர், அவர் ஆக்டர், விஸ்வநாதனே தலைவருக்கு பிடிக்கலன்னு வேறு பாட்டு போடுங்கன்னு. யார் தெரியுதா? அசோகன். அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பொட்டியை எடுத்துகிட்டு போய் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, நீங்களும் தலைவரும் சேர்ந்து இந்த ஒரு பட்டம் மெட்டு போட்டு நீங்களே பாடிங்கட்டேன். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, போய் சொல்லுவாயார். போய் சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு 4:45 மணி 5 மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்த உடனே எங்கள் அம்மா எடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் அவர் ரொம்ப சென்ட்ரல் ஸ்டூடியோ காலத்துலேருந்து பழக்கம். നിങ്ങളുടെ മകൻ എന്നെ വല്ലാണ്ട് അവമാനിക്കുന്നു കേട്ടോ. 6 മണി പൊട്ടി അശോകനെ എൻ്റെ അടുക്ക് അയച്ചിട്ട് അവൻ എന്നെ മെട്ടിടാൻ പറയണോ, അത് നന്നോ ചോദിക്കും മലയാളത്തിൽ. ஐயோ அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானேங்க, ரொம்ப சின்சியராக உங்க மேலே ரொம்ப பக்தியாக. அவன் சரியல்ல, அவன் எங்கள் அம்மாட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்தில் பேசுவார், பாக்கி என்கிட்ட பேசும்போது தமிழ் தான் பேசுவார். பேசி கம்ப்ளைண்ட் பண்ணாலே எங்கள் அம்மா கூப்பிட்டு எனக்கு கண்டிச்சாங்க, அப்படி சொன்னியான்னு. அவன் மாவன் எத்தனை நாள் போடுவேன். அப்புறம் மறுபடியும் மீட் பண்ண சொல்கிறார், ஏன்பா இது இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவேன்னு தானே சொன்னேன் விசு, எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாருக்கா போட்டு கொடு. ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டுக்கணே, நான் இந்த வேறு யாராவது போட்டுக்கணே. இது ஆல்டர்னேட்டிவ் இல்லை இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து இப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுவார். அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கும். பட் அவருக்கு காரியத்தை சாதிக்கணும். உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் இல்லை, அப்படி வந்து பாட்டுனது அதுதான். காஞ்சியிலே நான் பிறந்தேன் நேற்று, அது நான் சொல்லட்டுமா என்று அப்படின்னு வரும் இல்லையா, இந்த பாட்டு தான் அது. அதாவது இந்த ஒரு பாட்டுக்காக தான் இவ்வளோ பாட்டு மெட்டு போட்டு இதெல்லாம் ஓகே பண்ணார். அசோகன் எடுத்த படம் பேர் தான் ஜாமண்டில் இருக்கு, நேற்று இது நாளை. கரெக்ட். இப்படி பல பாடல்கள் அவர் உட்காந்து அவர் சில இடத்துல வருவார். அவர் சில இடத்துல வந்தார்னா ரொம்ப ஆபத்து. நான் பாடுவேன்ல, நேராக கம்போஸ் பண்ணி நான் பார்ப்பேன். பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு போயிடுவார். அப்படியே சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அந்த ரெக்கார்ட் பண்ணதை அவர் கேட்பார். கேட்டார்னாக்கா என்னை கூப்பிடுவார், நீ நல்லா பாடி காமிச்சு என்னை மயக்கிற, நீ பாடுற மாதிரி அவங்ககிட்ட வாங்குறதுக்கு உனக்கு திறமை இல்லை அப்படின்பார். அதனால் இனிமேல் என்னை பாட கூப்பிடாத, நீ பாடுற மாதிரி டேப் ரெக்கார்டு எனக்கு பண்ணி அனுப்பிச்சிடு. இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாரு. சரி, நான் கேசரில் எழுதி கொடுத்துருவேன். ரெக்கார்டு எனக்கு வர போகிறாரு, கூப்பிடுவார், இதுவார் இந்த சங்கதி வரல, இதுவார் இது வரல, இதுவார் இது வரலன்னு எல்லாத்தையும் மாற்றி பிள்ளையார் சொல்லிய தவிர பாக்கெல்லாம் மாற்றிடுவாரு. நான் சொல்லுவேன், நான் கூடு விட்டு கூடுவாய முடியுமா, நான் சொல்லி கொடுத்தேன் இப்படி தான் வருது. அப்போ அப்படி வர்ற மாதிரி தானே நீ போடணும்.